ஹாய் வெல்கம் டு சூசிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கேலப் ஸ்லீவ் டிசைனில் வந்து எப்படி புட்டா ஷேப் வச்சு தைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 5 புட்டாஸ் ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். பீட்ஸு நம்ம கை ஊசியை தான் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணணும். ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு நம்ம இந்த ஸ்லீவோடைய பள்ளமாக வந்து டிசைன் இருக்கும் பாருங்கள், வளைவாக இந்த ஒரு வளையத்துக்குள்ளே ஊசியை விட்டுட்டு இந்த பீட்ஸை எடுத்து அந்த ஊசியில் வந்து கோர்த்துட்டு இது மாதிரி நல்ல பக்கம் பார்த்த மாதிரி தைக்கணும். 2 தடவை நம்ம வந்து அந்த பீட்ஸ்க்கு நடுவில் ஊசியை விட்டு வெளியில் எடுத்தால் போதும். எடுத்துட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து குத்திட்டு அப்படியே ப்ளவுஸை வந்து பின்பக்கமாக திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த லைனிங் துணி இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனிங் துணிக்கு நடுவில் இந்த ஊசியை வந்து பொறுமையாக உள்ளே தள்ளி அந்த சைடு வந்து அதே மாதிரி பள்ளமாக இருக்கும். அந்த சைடு வந்து நீங்கள் அந்த பள்ளத்து வழியாக ஊசியை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு நீங்கள் இந்த புட்டாஸை வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும் பொழுது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து எடுத்து தைச்சிட்டு முடி போட்டு கட் பண்ணி விட்டோம்னாக்கா முடிச்சு வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி அசிங்கமாக தெரியும். அது மாதிரி தெரியாமல் இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது புட்டாஸ் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.